ஹை கைஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் பிளாக் லெவலில் எபிசோட் 27 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆமா, எங்க போனாங்க எல்லாரும்? அவங்க இங்க இருந்து ஓடிட்டாங்க. மாட்டாங்க. அந்த ஆட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த லைட் மேஜிக் இருக்கே, அது என்ன விட கொஞ்சம் வேகமா இருக்கு. அவங்க லீடர் தான் வந்து போனதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சீலியே அதாவது உடச்சது. எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. எது எப்படியோ அட்லீஸ்ட் இதையாவது விட்டுட்டு போனாங்களே. அத்தனை பிடிச்சிருக்காங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட பேச முடிஞ்சுது. சார், நீங்க எங்க தான் சார் இருக்கீங்க? ஹே இரு மார்க்ஸ், என்ன மன்னிச்சிடு. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் இங்க. என்னுடைய டிரான்ஸ்மிஷன் மேஜிக் இருக்குல்ல, அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, அதை பத்தி எப்படி அப்புறமா முழிக்கிறாங்க? பேசிக்கலாம் சார். என்னடா கொஞ்சம் நடக்குதுங்க? வந்து சீக்கிரமா வாங்க. ம். வேதம் தான் இங்கே அதிகம். இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத, சீக்கிரமே அவர் எழுந்துருவாரு. கண்டிப்பா எழுந்துருவாரு. அந்த மேஜிக் பேரியரை ஏற்கனவே ரீஸ்டோர் பண்ணியாச்சு. எழுந்துடுவாருன்றியா? இறந்துருவாருன்னு கேள்வி எனக்கு. அது போக இங்க பிரச்சனைக்குள்ளான எல்லாரையும் சரி பண்றதுலயே பாதி நேரம் நமக்கு போயிடுச்சு. ராயல் கேபிட்டல் மொத்தமா பாதுகாப்புக்கு வந்துருச்சு. இனிமே இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது அந்த பிளாக் புல் பாயும் இங்க இருந்து போயிட்டான்ல. அவ்வளவு சீக்கிரம்லாம் அவன் தோத்து போயிட மாட்டான், புரியுதா? கண்டிப்பா அவன் திரும்ப வருவான். முன்னாடியே வருவான். அவனுக்கு புதுசு இல்ல. அந்த நேவுல பேசுறாருனா ரொம்பவே Hi folks, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்லா ஒர்க் பண்ணி கையில குழந்தை. கிங் வந்திருக்காரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மை டியர் கேங், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இவன் எப்படி இங்க வந்தா? அவனதான் எதிரிங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. என்னால இத சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. ஆரம்பத்துல என் கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சேன். போதும் நிறுத்த. எப்ப பாரு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிற. அப்படி மாட்டியாவது திருந்துறியா? அப்படியும் இல்ல. நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல. ஐயோ, நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒரு வழியா ஐயோ, திரும்ப பாஸ்த பொலி பொலின்னு பண்ணிடுறாரு. சாதிச்சிட்ட. நீ செத்து போயிடுவேன்னு நான் நினைச்சிட்டேன். நீ நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அக்கறையா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு சுத்தமா புரியல. கண்ணீர் வர்றாளா கண்டு. நீ நல்லபடியா வந்துட்ட. நான் எவ்வளவு ஐயோ. வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல. மாத்தி மாத்தி பாசத்தை உனக்கு பொழிகிறாங்க. வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கடமா தான் இருக்கு. ஃபெகோலியன் மாதிரி ஒரு சிறந்த வீரன் இன்னும் எந்திரிக்காம இருக்கான்னா ரொம்ப கவலையா தான் இருக்கு. என்னோட மிஸ் ஜட்ஜ்மெண்ட்னாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. இல்ல, எங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் இது நடந்திருக்கு. இந்த பிரச்சனையும் அப்பதான் ஃபெகோலியனோட ஸ்பெண்டன் தொலைஞ்சு போயிருக்கு. அது அவர் கழுத்துல தான் போட்டிருந்திருக்காரு. காணாம போயிடுச்சா? ஏதோ ஒன்னு எடுக்கதான் அதை தேடிதான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? ஸ்டோன் கலெக்ஷன் இல்லையே. இது ஒண்ணா? ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் இருந்துச்சு. அவங்க ஒரு டெரர் குரூப். அவங்களுக்கு நம்ம கிங்டம் மேல ரொம்ப பெரிய கோவம் இருந்துச்சு. நாங்க யாருன்னு தெரியும்ல. ஐ ஆஃப் த மிட் நைட் சன். இந்த க்ளோவர் கிங்டமே அழிக்க போறது நாங்க தான், தெரியும்ல. எது எப்படியோ, ஆனா இது சிம்பிளா இருக்க போறது இல்ல. அந்த டேப்லெட்ல மல்டி கலர் ஜுவல்ஸ் இருக்கிறத பார்த்தேன். அதுல ஃபெகோலியனோட பெண்டன்ட்டும் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்போ அங்க மிஸ் ஆன எல்லாத்தையும் அங்க சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சா ஏதோ ஒண்ணு நடக்கும். அவங்க டார்கெட்டை அடையிறதுக்கு அது ஒரு நல்ல வழியா இருக்கும். அந்த மந்திர ஜுவல்லரிய வச்சு எல்லாரையும் மயக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒண்ணுதான். காப்பாற்றணும், கிங்டம் பாதுகாக்கணுங்கிற கோலோட இருக்குமோ அதே மாதிரி இதை எல்லாத்தையும் அழிக்கணும், இதை கைப்பற்றணுங்கிற ஒரு கோலோட இருக்காங்க. சீக்கிரட்டா இந்த மாதிரி பல விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க பிரச்சனை கொடுக்கணுங்கிற ஆட்கள் எல்லாத்தையும் இங்க இருக்கிற குரூப்பையும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நான் நினைச்சதை விட இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய பவரோட ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னா இதுதான் முதல் முறை. இனிமே நான் இந்த கேபிட்டலை விட்டு போகாம தான் இருக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம். நான் மேஜிக் நைட்ஸ்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கிறேன். இந்த நகரமும் மக்களும் ரொம்ப அமைதியா இருக்கணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு நீங்க போராடணும். எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிங், நாங்க கிளம்புறோம். போய்த்தலாம். எதுக்காக இப்ப இவர் இந்த மாதிரி பண்றாரு? இப்ப இங்க எல்லாரும் கேங்கா நின்னு ஒரு விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு தூங்குற சிங்கத்தை எழுப்புறதுக்கு பதிலா தூங்கிட்டு இருக்கிற கழுகை எழுப்பலாம். எல்லா காரணத்தோட தான் சொல்றேன். இது என்னால ஏத்துக்கவே முடியல. இது உண்மையாவே மிகப்பெரிய ஒரு தோல்வி. இப்படி ஒண்ணு நடக்க இனிமேல் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஃபெகோலியான், நான் சத்தியம் பண்றேன். உனக்கு யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள தோக்கடிச்சு அவங்கள நானே இந்த மண்ணில் புதைக்கிறேன்.
என்னோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்பவுமே நடக்க கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி எதுவும் நடக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன், நாம இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். குட். நான் இப்ப இன்னும் அதிக அளவுல ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன். வந்துட்டான். நீ இப்ப கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். ஆஸ்தா, நம்ம 2 பேரும் சர்வைவ் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். என்னோட ரைவலும் சாவ பார்த்துட்டு வந்ததை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும். எங்க அண்ணனை விட ஒரு சிறந்த வீரனா மாறணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதை செஞ்சாதான் என்னால அடுத்த விசாட் கிங்கா மாற முடியும். இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன். பிரதர், உன் நெத்தியில ஒரு மார்க் இருக்கே, அது என்னது? எதுக்கு அது? அது ஒரு சைன். நமக்கு எந்த லிமிடேஷன்ஸ் இருக்க கூடாது. எந்த எல்லைக்கு நம்ம போலாங்கிற குறியீடு தான் இது. இது ஹவுஸ் வெர்மெலியனோட சைன். இது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த மார்க் இருக்கே, இது நான் யாருங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். அப்ப இனிமே அவர் வரமாட்டாங்க. மத்த விஷயம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா ஓவராலா பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ரைவல் நீ. ஆமா, நீ யாருன்னு கொஞ்சம் சொல்றியா? அட பாவி. இது விளையாடியா? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. சரியா ஒருத்தர் நம்ம யாருன்றது தெரியும். நான் தான் லியோபோல் வெர்மிலியன். என்ன நீ ஃப்ரெண்டா நினைச்சா லியோட கூப்பிடு. தம்பி, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீ ரொம்ப வேகமா இருக்கியே. என்ன திடீர்னு ஃபார்மாலிட்டி அது இது? என்ன பிரச்சனை உனக்கு? The Wizard King ராயல் கேபிட்டல்ல நடந்த இந்த அட்டாக் அப்புறம் சரி பல பண்றாங்க. விஷயத்தை மாத்த ஆசைப்பட்டாரு. எல்லாரும் கவனமா இருக்கணும்னு சொன்னாரு. இந்த கிங்டம்குள்ள நிறைய டெரரிஸ்ட் இருக்கிறதா அவர் நம்புறாரு. அவங்கள கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள் இது எல்லாத்துக்கும் அவங்க மனசார சப்போர்ட் பண்றாங்க. இங்க இருக்கிற சில மேஜர்ஸ்ல தான் இப்படிப்பட்ட தாக்குதல் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னு ரொம்பவே ஆணித்தனமா எல்லாரும் நம்புறாங்க. அவங்க எங்க போயிருப்பாங்க? எங்க இருந்து வந்திருப்பாங்க? இந்த எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ஞ்சு விசட் கிங் ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஆனா அவரு இத பப்ளிக்கா சொல்லணும்னு ஆசைப்படவே இல்லை. இதை நான் உண்மையாவே நம்ப கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ராயல் கேபிட்டலுக்குள்ளேயே துரோகிகள் இந்த மேஜர்ஸ்ல இருக்காங்க. அப்போ உள்ளே ஆளுங்க இருக்காங்க. அதனால தான் இவங்க ஈஸியா உள்ள வந்திருக்காங்க. அப்போ துரோகியை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது நல்லதுக்கு இல்ல. அவங்களோட ப்ரொடெக்ட் மேஜிக் ஸ்பெல் எந்த ஒரு இன்ஃபோவையும் நமக்கு கொடுக்கல. அதனாலதான் நம்ம எல்லாரும் அமைதியான சூழ்நிலையில இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம துணி கழுவி மாஸ்டர் கொடுத்து இருட்டுல வச்சிருக்காங்க. இருக்கிற ஒரு வெளிச்சம். அவர்தான் நமக்கான கடவுள். அவரைதான் நம்ம எப்போதும் நம்பணும். நம்ம மாஸ்டர் மட்டும்தான் நம்மள கைவிடாம பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் சரி, மாஸ்டருக்கு மட்டும் நம்ம துரோகம் பண்ணவே கூடாது. சாவாங்களே தவிர சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களோட அந்த மேக்னெட்டிசம் பவர் இருக்கே, அந்த மேஜிக் பவர் அடிச்சுக்கவே முடியாது. அப்ப கேப்டன் ஃபிகோலியனை கொண்டு போனது அவரா தான் இருக்கணும். இதே மாதிரி நிறைய டவுட் எனக்கு இருக்கு. அது உண்மைதான். இது சம்பந்தமா விவாதிப்போம். கண்டிப்பா அந்த விவாதத்துல நமக்கு வேண்டியது கிடைக்கும். கிங் ஆஃப் லைன் எந்திரிக்கிற வரைக்கும் மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இல்ல 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 இல்ல, இது எல்லாம் உன்னோட தப்புதான். இந்த காயங்கள் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, ரொம்ப வலிக்குது. ஆஸ்தா, நீ எதுக்கும் உதவாத ஒரு பொடி பையன். கண்டிப்பா உன்னை அழிக்காம நான் நிச்சயம் விட மாட்டேன். என்னோட ஆர்மியை கூட்டிட்டு வர போறேன். என்னோட ரைட் மேஜிக் முன்னாடி உன்னால எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் நீ ஆஸ்தான சொன்னது அந்த மேஜிக் பையனை தானே? சொல்லு. அது கூடாது. அவனை நீ கொல்லவே கூடாது. நான் அவனை வச்சு ரிசர்ச் பண்ணணும். எல்லாருக்கும் அவனதான் கண்ணு. உயிரோட வேணும். அப்பதான் அவனை வச்சு எல்லா ரிசர்ச்சையும் பண்ண முடியும். அதை விட முக்கியமா, உன்னோட காயத்தை குணப்படுத்த நான் உனக்கு உதவி பண்றேன். இனிமே அது வலிக்காது. இல்ல, எனக்கு இப்பவும் இது வலிக்குது. சொன்னா கேளு. அது போக அந்த பையனை நான் திரும்பவும் பார்க்கணும். அவனை விடவே மாட்டேன். புரியுதா? நீ தள்ளியே இரு. முதல்ல கத்துறத நிறுத்துடா. காது வலிக்குது. முதல்ல ஆஸ்தாவை எப்படியாவது மீட் பண்ணணும். நிறைய ஃபன்னான விஷயம் நடக்கும் அப்போ. எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல. அவனை சீக்கிரமே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அவனை என்னைக்கு பாப்பேன்னு எனக்கு தெரியலையே. அதுக்கு முன்னாடி இந்த ஜெல்ல வச்சு என்னோட ரிசர்ச் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். இது ரிசல்ட் என்னன்னு பார்க்க போறேன். என்னால டியோகார் கேத்ரினை காப்பாற்ற முடியல. அவங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா உன்னை மதிக்கிறாங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எந்த தகவலையும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வருத்தப்படுறது இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடுங்கிறதுக்காக இல்ல. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம அவங்கள காப்பாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும்.
நான் இதுல சொதப்பிட்டேன்னு கையே எனக்கு ஏதோ தெரியும். ஆயிருக்கு. ஆனா அந்த அட்டாக்கால தான் இந்த சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அந்த ஸ்பெல் டைமை விட ரொம்ப வேகமா இருக்கும். அத நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். விசிட் கிங்கோட அந்த பவர் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஆனாலும் எல்லா நேரமும் அவரால் ஜெயிச்சிட முடியாது. கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும். வா இவ்வளோ பேர்ரா. க்ளோவர் கிங்டம் பழி வாங்குற எண்ணம் என்னைக்குமே நம்மளை விட்டு போக கூடாது. ஒரு நாள் அந்த நேஷனை பிடிப்போம். அன்னைக்கு நாம தனியா இருக்க போறது இல்ல, எல்லாரும் கூட இவ்வளோ பெரிய படையை வச்சுக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. நீங்க காப்பாத்தினதுக்கு நன்றி. அட விடுமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மேஜிக் நைட்ஸ் நாங்க என்ன பண்ணோமோ அதுதான் நாங்க பண்ணோம். இது உங்களுக்கு தான், உங்களுக்காக எல்லாம் செஞ்சேன். பார்க்கவே டேஸ்டா இருக்கே. நீங்க பண்ண இவனும் எல்லா இன்னுமா உதவிக்கும் எழல. நன்றி. நான் அப்படியே பார்க்கிறேன். வந்துட்டாடா. கொஞ்சம் என்னது? எங்க இருந்தாலும் வந்துடுறாங்க. இங்க வந்த எங்கெல்லாம் டேஸ்டான ஃபுட் இருக்கோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன். அப்படிதான் வந்தேன். இரு சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசுறேன். உனக்கு வேணுமா? வேணும்னா விடு, நானே சாப்பிடுறேன். ஏய், அது எங்களுக்கு கொடுத்தது தானே. சரி, ஓகே. நான் ஷேர் பண்ண பொறுத்துப்படுற ஆள் இல்ல, ஷேர் பண்ணிக்கலாம். என்ன? அது அவன் சொல்லணும். ரொம்ப நன்றி, நான் சாப்பிட்டு பாக்குறேன். இரு. சரி, நானும் ஒண்ணு மதிச்சு இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ம், ம், ம். ஆனா இது நல்லா இருக்கு. உண்மையாவே இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. என்னாச்சு? எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப ஜாலியா இருக்கே. அவளுக்கு அவள் ஆள் கிடைச்சு. சூப்பரா இருக்கும். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அது இருக்கட்டும், நீ எப்படி இந்த கோட்டைக்குள்ள வந்த? அதுவா? இருங்க காட்டுறேன். ஷட்டுல இருந்து வந்துக்கிறா. அவளுக்கு பசின்றது வெறும் பசி மட்டும் இல்லாத ஒரு மேஜிக். ஏய், அங்க பாரு. வந்துட்டானா? Guys! சத்தத்தை கேட்டாலே ஆஸ்தானு தெரியுது. ஓ ஹாய் ஆஸ்தா. உனக்கு வயித்துல அடிபட்டு இருந்துச்சு, அது சரியாயிடுச்சா? கொஞ்சம் இரு. இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேன்ல. ஆமா, நீங்க கேட்டீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னேன். இப்பவும் நான் நல்லா தான் இருக்கேன். ஜூனோ, ஏய், நீ ஒரு எதிரியை வந்துருவாளே. தோக்கடிச்சியாமே. அதுவும் ரொம்ப அசால்ட்டா செஞ்சியாமே. நான் நல்லதுதானே பண்ணேன். பிரவேஷனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாரு. ஏய், ஹீரோ, உனக்கு என்னடா பிரச்சனை? உன்னை மதிச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஒரு ஆய் கூட சொல்ல மாட்டியா நீ? ஏய், இவனு என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்ப சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால என்ன முந்திட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வாடா மோதி பார்க்கலாம். சாதாரணமா ஒரு ஆளை சொல்ல மதிக்க கூட மாட்டியா? ஐயோ அவன் சும்மா விளையாடி சொன்னான். சீரியஸா இறங்குறான். அடா பாய். யாரு கிட்ட? ஏடில முஸ்தா. வேலைக்கு ஆகல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ண? ஒரு பேச்சுக்கு மாறி பண்ணலாம்னு சொன்னா உண்மையாவே அடிக்க வரா. நீ தானே கேட்ட. அப்புறம் பார்க்கலாம். சின்ன பயலே, என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது. எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி எல்லாம் பேசுவ? அசந்த நேரத்துல அடிச்சிட்டு நான் இப்ப அசரா நிக்கிறேன்டா. வந்து அடிச்சு பாறா. வாடா 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 வாடா. போயிட்டான்டா. பாய்ந்தாங்கோலி வாடா. ஏய் வாடா. இந்த கடை இப்படி தான் பயங்கரமா காட்டுவாரு போல இருக்கு. கூப்பிட்டு இருக்க, எங்கடா போற? வாடா சண்டை போடலாம். ஏய் அவன் போய் 1/2 மணி நேரம் ஆகுதுடா. நீ என்கிட்டயே மோதி பார்த்துட்ட. உன்னை நான் முன்னாடி இருந்ததை விட அவன் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது எப்படி? என்ன நடந்திருக்கும்? திடீர்னு ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? நான் இன்னும் பவர்ஃபுல்லா மாறணும், இன்னும் ஸ்ட்ராங் அட இல்லடா, அவன் எங்கடா வரது? ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்களே எதிர்க்க முடியும். அப்படின்னு செய்யும்போது இன்னும் டைலாக் பேசுனீங்களா? என்ன பண்றேன்னு பாறா. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மோதிர நிலைமை வரும் தம்பி. அப்ப என்னோட பவர் என்னன்னு பார்க்க தானே போற. கண்டிப்பா நான் தூக்க இப்ப மாட்டேன். வெளியவே அப்படியே இருக்கா. நீ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலும் சரி, அது ஆனா யாருக்கு கண்ணுக்கும் தெரியல. ஏய் गाइस, நான் உங்க அன்போட வா, வரவேற்கிறேன். வந்துட்டாங்கடா அவன் வீட்டுக்கு. விஷயம் போச்சு. ரொம்ப மோசம்லாம் இல்ல, எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சாச்சு. ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருந்தது. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? நான் இன்னும் பவர்ஃபுல்லா மாறணும், இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். என்ன விஷயம்?
அந்த குட்டி குட்டியான ஷைனி ஸ்டார்ஸ பார்த்த உடனே இன்னும் சந்தோஷப்பட்டோம் நாங்க. என்னப்பா சொல்றீங்க, செமையா இருக்கே. சூப்பரா சொன்னீங்க. நம்ம காம்போ மூவும் அந்த கிராக்லிங் மேக்னா டைப்பும் இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒரு பவர். இன்னொரு வாட்டி மட்டும் நீ அந்த மூவை யூஸ் பண்ணிடாத. நல்ல வேலை, உங்க யாருக்கும் எதுவும் ஆகல. இது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஸ்குவாட கூடிய சீக்கிரம் நான் லீட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆஸ்தா, கூடிய சீக்கிரமே நீ மேக்னாவோட வயசுக்கு வந்துடுவ. அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணி தான் வரணும். என்ன சார்? ஓ மேக்னா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இப்போ என்னடா, உங்க ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேபிட்டல் கேர்ஃபுல்ல நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஜூனியர் மேஜிக் நைட் 3rd கிளாஸ் செரிமனில கலந்துக்கிட்டேன். அது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னது? கொஞ்சம் இரு. அது ஜூனியர் மேஜிக் நைட் 3rd கிளாஸ்ல என்ன? அவன் என்ன தோக்கடிச்சான். உங்க 2 பேருக்கும் மேஜிக் நைட்ஸ்னா என்ன, நீங்க 2 பேரும் யார் என்னன்னு இன்னமும் புரியல. அது மேஜிக் நைட்ஸோட ரேங்க் மாதிரி. நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து அது மாறவே இல்ல. அதனால உங்களுக்கு அதை பத்தி தெரியல. நீங்க இன்னும் ஜூனியரா தான் இருக்கீங்க 5th கிளாஸ்ல. ஆஸ்தா சொன்னதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இங்க சார்மி இருக்காளே, ஜூனியர் மேஜிக் நைட்ல 1st கிளாஸ்ல இருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஒண்ணுமே பண்ணலையா? நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. இனி எப்பவுமே நான் தான் இந்த லீடர், புரியுதா? அப்ப ஆஸ்தா உங்களுக்கு மேலகறான். அங்க தாக்க வந்த ஒரு பெரிய அட்டாக்கரிய புடிச்சு கொடுத்திருக்கா. அவ எப்படி தோக்கடிச்சான்னு தெரியல, ஆனா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. விட மாட்டேன், விட மாட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடுது. எல்லாரும் மண்டிடுங்க, மண்டிடுங்க, மண்டிட்டு பாருங்க சொல்லுங்க. தம்மா தோண்டு இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போடுது பாத்தீங்க. உள்ள பூச்சிக்கலாம் குடுக்க முளைக்க கனவா கண்டோம். டேய் பொடியா, நீ அங்க ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்க. ஆனா கேப்டன் ஃபெகோலியான் எழுந்துக்கலைன்னா என்ன ஆகும்? ஃபெர்கோலியானா? நீ என்ன விளையாடுறியா? அவனை பத்தி ஏன் கவலைப்படுற? கம் ஆன். ரத்தம் சூடா இருக்கிற ராயல சேர்ந்த அவன மாதிரி ஒருத்த கண்டிப்பா சாக மாட்டான். அவன் கண் முழிச்சு வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் வருவான் பாரு. சிங்கம் தான். நீங்க சரியா சொன்னீங்க. ஓகே, நான் மறுபடியும் போய் என்னோட ட்ரைனிங்க கண்டினியூ பண்றேன். அப்பதான் என்னோட பவர் அதிகமாகும். அதெல்லாம் தேவையில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு போ. இவன் என்ன ரேங்கிங்ல இருக்கறான்னு தெரியல. சாகணும்னு ஆசை இருக்கா என்ன? நீங்க தான் என்ன முதல்ல அனுப்புனீங்க, நீங்களே எப்படி பேசுறீங்களே? கொஞ்ச நேரம் அவர் சொல்றது கேளு, அமைதியா இரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சரியான ஒரு முட்டாள். டைம் ஆப்பா. உனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கா ஆஸ்தா? அப்ப வா நம்ம மிக்சருக்கு போகலாம். மிக்சர்னா என்ன? உனக்கு வேலை இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட விடுங்க. வேலைய பாருன்னு சொன்னேன். ரொம்ப கம்மி டைம் கொடுத்துட்டு இவ்வளவு வேலை பார்க்க சொல்றீங்க. சாகடிக்க போறேன். ஓ யாமி, நீங்களும் எங்க கூட வரீங்களா? நான் வந்து மேஜிக் ஸ்குவாடுக்கு இல்லீட்ரு அவரை நினச்சி தான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொழைச்சிருவாங்கன்றது ஓகே. பட் பழைய மாதிரி வருவாரா? இப்போ அந்த கை இழந்தது தானா, இல்லை அது ரிட்டன் வந்துருமா? அந்த மேஜிக்கில் என்ன பண்ணுவாங்களான்றது தெரியல. பார்க்கலாம். அதேமாதிரி அந்த ஃப்ரண்ட்டு ஜாடைக்கும் கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது. அந்த ரத்த பந்தம்னு ஒன்று இருக்கும், அது இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்டில் அப்படி பேசினாலுமே அவன் மேலே கை வச்சுக்கிட்டாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். அது எப்படி என்னுடைய தம்பி என்ன இருந்தாலும் அந்த ரத்த பாசம் இருக்க தான் செய்யுது. வெளியே காமிச்சிக்க மாட்டேன்றான். அந்த ஒரு வகையில் வேணால் அவனை பாராட்டலாம். இத்தனை நாள் பார்த்ததுலேயே இந்த ஒரு விஷயத்தில் தான் அவன் மேலே ஏதோ ஒரு பாயிண்டில் ஓகேடா ஏதோ இருக்குது ஒரு 5% அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். இப்போ விசக்கிங்கும் இங்கே நிறைய ரூல்ஸ் மாற்றிருக்காரு, நிறைய அப்டேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். முன்ன கொஞ்சம் அது விட்டனால தான் உள்ளே வந்துட்டாங்கன்னு ஒன்று. அதேமாதிரி உள்ளே தான் கருப்பாடு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ உள்ளே ஹெல்ப் இல்லாமல் இவங்க ஈஸியாக வந்திருக்க முடியாது. உள்ளேருந்து எவனோ வேலை செஞ்சுக்கிறான்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை யாருன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த பிளாக் ஷிப் யார் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சா மேபி இங்கேருந்து இப்போ அவங்க ஆளுங்களை இங்கே பிடிச்சிட்டு வந்தாலும் நினச்சேன் இவங்க எதுவும் சொல்ல போகிறதில்ல, இவங்க உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா மின்னி இதே மாதிரி தான் ஒருத்தன் மாட்டினா அவனே டிஃபெண்ட் தான் பண்ணிட்டான். அவனே இறந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த மாதிரி தான் இவங்களை பிடிச்சும் பிரயோஜனம் நினச்சா அதான் நடந்துச்சு. பட் உள்ளே இருக்கிறவனை பிடிச்சா மேபி ஏதாவது ஒன்று கிடைக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதுவும் எப்படி போகுதுன்றது. ஆனால் இவங்க தொல்லை தாங்கலைங்க. இன்னமும் இந்த ஈனோவும் அஷ்டாவும் அடிச்சுக்கின்னு தாங்கிறானுங்க. கத்துன்னு கத்தினுங்கிறான் அவனும். அதே மாதிரி இப்போ தான் அவங்களுக்கும் தெரியுது ஈனோகிட்டே ஏதோ பவர் அப்கிரேட் ஆகிருக்குன்றது. ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக மீன் அட்டாக் இல்லை இதுன்னு ரொம்ப இருக்குது. ஈனோக்கே தெரில, அவன் ஏதோ லைட்டாக சும்மா விளையாட்டாக அட்டாக் பண்ண வச்சா அதனால இவ்வளோ பெரிய பவராக வந்துச்சு. நல்ல வேலை அங்கே ஆஸ்டா நின்னதுனால ஏதோ ஆச்சு, இல்லைன்னா கண்டிப்பாக அடிபட்டிருக்கும். கொஞ்சம் அது வேடாக தான் இருந்தது அது எல்லாருக்குமே. அவனுக்கே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. பட் அதை வெளியே இருக்கு போல். இப்போ எல்லாருமே 24 ஹவர்ஸும் அது அப்படியே இருக்கு போல். யாரு கண்ணுக்கும் தெரில, அவனுக்கு மட்டும்தான் அது ஃபீல் பண்ண முடியும் போல். அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த பக்கம் வில்லன் சைடும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ பெரிய படை வச்சுட்டு இருக்கான். அவங்க பேர் என்ன மின்னட் சன்னு ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதிர்பார்க்கல. ஏதோ 4-5 பேர் அப்படி இருப்பாங்க பார்த்தா ஃப்ரெண்ட் அப்படி காரணம் ஒரு படையே நிற்குது அங்கே. அப்போ எவ்வளோ பேர் அமைச்சிருந்தானா முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக இவன் ஏதோ பெருசாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுது. இந்த பவர்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய படம் வச்சு ஒரு வாரே நடக்கும் போல் இருக்குது. அப்படி தான் தோணுது பார்க்கறதுக்கு. ஸோ
சம்பவம் இருக்குன்னு தெரியுது. எல்லாருக்கும் இப்போ அஷ்டா மேலே தான் கண்ணு இருக்குன்றதும் தெரிஞ்சிச்சு. அந்த பக்கம் வில்லன் சைடும் பார்த்தா அஷ்டா பற்றி பேச்சு தான் இருக்குது. அவனுங்களுமே ஒரு ஆள் இல்லை எது இல்லைன்னாலும் அவன் தான் அட்டாக் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கிற இவ்வளோ பேர் நம்ம சமாளிச்சுட்டா அவன் ஒத்தனைலாம் சமாளிக்க முடியலையன்ற பேச்சு அங்கேயுமே இருக்குது. அங்கேயும் நான் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேர் இவன் மேலே கண்ணாகிறாங்க. அதேமாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா யூனோவோட லீடர்லாம் வந்து அஷ்டா மேலே பொங்குறாரு பாசத்தை விட்டால் கண்ணீர் விட்டு மறுகிட அப்படியே முழுகச்சிருவார் போல இருக்குது. அவ்வளோ பாசம் வச்சுக்கிறாருன்றதும் தெரிஞ்சது. எல்லாருக்குமே அஷ்டா மேலே ஒரு கண்ணு இருக்குன்றதும் ஃபீல் பண்ண முடியுது. வெளியே காமிச்சிக்கலனாலும் அவன் யூனிக்காக இருக்கான், நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்கான்ற அந்த ஒரு ஈகோனஸும் இருக்குது, ப்ளஸ் பாசமும் இருக்குது, நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்றது இருக்குது. எங்கேருந்தோ வந்த பையன் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான்ற அந்த வியர்னஸும் இருக்குது. எல்லா பார்வையுமே அவன் மேலே இருக்குது. அவன் வரணுன்றது தான். அதே தான் விசிட் கிங்கும் சொல்கிறாரு. அது நல்லா இருந்துச்சுங்க. அவரை கையில் அப்படி குழந்த மாதிரி தூக்கின்னு வந்து அப்படி வச்சதெல்லாம் சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்ததெல்லாம். பட் ஆஸ்டாவும் நிறைய கற்றுக்கணுன்றதை இது பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப லோவாக இருக்கோம், எவ்வளோ போராட வேண்டியது இருக்குதுன்னு இப்போ அவனுக்கே கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி தான் இனிமேல் இருப்பான்னு பார்ப்போம், பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.